எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் அக்காட்ட மால்டோ செஞ்சுருக்கேன்னு சொன்னாங்க. அம்மாக்கும் என் பொண்ணுக்காக சொல்லிவிட்டு வாங்க வந்தேன். செம்ம டேஸ்ட்டு. ஆனால் நான் நிஜமாக நினைக்கல இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு. நல்லா இருந்தது. எனக்கும் போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என்னக்கா செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டேன். இட்லி பொடி செஞ்சுருக்கேன் அப்படின்னாங்க. அதுவும் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக காரம் கீரை உப்பு செம்மையாக இருக்குது. இட்லி பொடி நல்லாயிருக்கு. இப்போ இதில் நான் 10 பாட்டில் வாங்கிட்டு போகிறேன். ஆனால் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கணும். அவங்களுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த எண்ணெயால் வெளிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த எண்ணெய் இந்த அலர்ஜிக்கு ஒருத்தவங்க சூப்பராக இருக்குன்னு ஸ்ரீலங்காக்காரங்க வாங்கினாங்க. இன்னொருத்தவங்க தலைக்கு எண்ணெய் தடவிட்டு அவங்களே 3 பாட்டில் 4 பாட்டில்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டாங்க. இது இல்லாத ஃபாரினில் அந்த அரபிக்காரங்க அவங்க அண்ணன் பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஆளுக்கு 2 பாட்டில் வாங்கினாங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரிசல்ட்டு. ஓகேவா? பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுங்க. பார்க்குறது மட்டும் இல்லாத கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பொருள், சுத்தமான பொருள், நல்ல தரமான பொருள். நீங்கள் வாங்கி எல்லாருக்கும் சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க, அடுத்தது என்ன மாரி நீங்களும் சொல்லுவீங்க. ஓகேங்க. அப்புறம் சொன்னல, இப்போ ஆயில் எஸ்விஆர் ஆயில் எதுக்கு தடவினாங்க, எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அவங்க தலைக்கு வாங்கினாங்களா, ஸ்கின்னுக்கு வாங்கினாங்க? ஒருத்தவங்க ஸ்கின்னுக்கு தடவி பார்த்தாங்க, ஸ்ரீலங்காக்காரங்க. நல்லா ஆயிடுச்சு. ஸ்கின்னில் மீன் சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது அவங்களுக்கு. மூஞ்சிலாம் வெள்ளை வெள்ளையாக இருந்தது. இந்த ஆயில் தடவி நல்லா ஆயிடுச்சுக்கான்னு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணாப்புல ஒரு பாட்டில் வேணும்னு. அது வேற ஏரியாவில் இருக்காங்க, யார் எடுத்து போய் கொடுப்பாங்க. அதனால கேட்டிருந்தாங்க. தலைக்கு தடவுனா அத்தனை பேரும் நல்லா ரிசல்ட் கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. எந்த ஊரில் இப்போ நீ வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்க? குவைத்தில். இந்தியாவிலேருந்து வாங்கி உங்கள்கிட்ட. இப்போ யாருன்னா என்ன கேட்டாலும் இப்போ நம்மக்கிட்ட தயாரிக்கிற ப்ராடக்ட் குவைத்தில் கேட்டால் எல்லாருக்கும் தருவியா? யாருன்னா அவனுக்கு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பியா எல்லாமே? சைராம் பாருங்க. சைராம் வணக்கம். பாருங்க, நானே உட்காந்து ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன், போட முடியல. பாருங்க, நம்ம இப்போ எஸ்விஆர் பாருங்க, அப்படியே பாருங்க, எஸ்விஆர் இட்லி பொடி, எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில், அப்புறம் இப்போ இதுதான் ரெடி பண்ணியிருக்கோம். எஸ்விஆர் மால்ட்டும் ரெடியில் இருக்குது. அதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்துருக்கு. பாட்டில்லாம் நம்மக்கிட்ட ரெடியாக இருந்தது. ஆனால் இப்போ மற்றதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் அடிக்கணும். பாருங்கள், குவைத்தில் நிறைய பேருக்கு முடி உதிர்வு இருக்குது, நிறைய வழுக்கத்தலை இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நமக்கு, என்னுடைய தங்கை தான் இவங்க, வேறு யாரும் இல்லை. நான் ஏற்கனவே இவங்களை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். ஆனால் யாரும் முகம் மட்டும் காட்ட மாட்டாங்கப்பா, அதுதான் பெரிய பிரச்சனை. அவங்களாம் வீடியோவுக்கு வர மாட்டாங்க. ஆனால் வரலனாலும் அவங்க வீடியோ ஃபோட்டோலாம் வெளியில் இருக்குது. அது நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்ப்பீங்க நீங்கள். ஒரு நாள் வருவாங்க எல்லாருமே. உலகத்துக்கு யாருன்னு காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்க முகம்லாம் காட்ட மாட்டாங்க, எல்லாம் வெக்கப்படுறாங்க. சரிங்களா? இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட பாருங்கள் எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில், நம்மக்கிட்ட எஸ்விஆர் இட்லி பொடி, எஸ்விஆர் ஆயிலு, எஸ்விஆர் மால்ட்டு, இது எல்லாமே ரெடியில் இருக்குது. அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண போகிறோம். அப்புறம் சத்து மாவுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வாங்கிக்கிங்க. என்னன்னா இப்போ ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்ன ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க? மெயின் இப்போ என்னப்பா சொன்னேன், அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, பார்த்தீங்களா? இப்போ நம்ம எஸ்விஆர் ஆயில் ஸ்கின் அலர்ஜி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீன் சாப்பிட்டாங்களாம், ஒத்துக்கலையா? ஸ்கின் அலர்ஜியாக தலைக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்படியே ஸ்கின் அலர்ஜிக்கு குவைத்தில் தடவுனதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள் எப்படிப்பட்ட ஆயில் நம்ம ஆயில் சேல் ஆக்கிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது.